பிரியும். லீவ் பண்றது மிட் டே ஒன்று வராது. அடுத்த லாபம். 2 ரூபாய் நாணயங்கள் 4 1 ரூபாய் நாணயங்கள் 2 நிறை 2 ரூபாய் நாணயங்கள் 2 1 ரூபாய் நாணயங்கள் 6 நிறைக்கு சமனெனில் சொல்ல சமனெனில் 1 ரூபாய் நாணயத்தின் நிறை எது? சரி, 2 ரூபாய் நாணயம் கொண்ட எக்ஸ் எடுக்கும். எக்ஸ் நிறை 1 ரூபாய் நாணயத்தை பை நிறை எடுப்போம். அப்ப 2 ரூபாய் குத்தி 4 இருக்கு. அப்ப 4x. 1 ரூபாய் நாணயம் 2 குத்தி இருக்கு. அப்ப 2y. 4x 2y. அவங்களோட நிறை, அவங்களோட மொத்த நிறை சமனம். எதுக்கு சமனம்? 2 ரூபாய் நாணயங்கள் 2 அப்ப 2x. 2 ரூபாய் நாணயங்கள் 2 1 ரூபாய் நாணயங்கள் 6 அப்ப 6y. நிறைக்கு சமனம். இவங்களோட நிறை இவங்க நிறைக்கு சமனம். இப்ப 1 ரூபாய் நாணயத்துல நிறைய கேட்காங்க. 1 ரூபாய் நாணயத்தை கேட்காங்க. அப்ப சுருக்கமே இந்த 4x இருக்கு, இந்த 2x. அப்ப இது அங்க கொண்டு கழிப்போம். 4xல 2x போனா 2x. இந்த 2y இருக்கு, இந்த 6y இந்த போய் கழிப்படும். அப்ப 6yல 2y போனா 4y. 2 சுருக்கலாம். x சமன் 2y வரும். x என்றது 2 ரூபாய் காசு, y என்றது 1 ரூபாய் காசு. x என்றது 2 ரூபாய், y என்றது 1 ரூபாய். 2 ரூபாய் காசு x என்று போட்டிருக்கோம், 1 ரூபாய் காசு y என்று போட்டிருக்கோம். இப்ப கேள்வி 1 ரூபாய் நாணயத்துங்க 1 ரூபாய்க்கு காட்டு. அப்ப 2 பேருக்கு வந்திருக்குவா, அங்க விட பிரிபடும். அப்ப x இங்கில் 2 சமன் y என்று வருது. அப்ப 1 ரூபாய் காசு என்றது 2 ரூபாய் காசு அரைவாசி. 2 ரூபாய் நாணயத்துல அரைவாசி. 1 ரூபாய் காசு என்றது 2 ரூபாய் நாணயத்துடைய அரைவாசி. எத்தனை ஆன்சர்? 4வது ஆன்சர். 1 ரூபாய் காசானது y என்று 1 ரூபாயா? 1 ரூபாய் காசானது 2 ரூபாய் நாணயத்துடைய அரைவாசி. சரியா? அரைவாசி. ஹாவா 2 பிரிக்கும், அரை ஆகும். என்ன பாய்? எஸ் நோ?